உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். மே காட் பிளஸ் யூ. இந்த வருடம் முழுதும் கர்த்தர் நன்மையால் நம்மை இதை பார்த்து கொண்டு அன்பு சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் முடிசூட்டுவார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் நம்ம உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அதனால நம்ம அவர் உள்ளங்கையிலிருந்து யாரும் நம்மளை பறித்து கொள்ள முடியாது. எந்தவித நெகட்டிவ் ஸ்பிரிட்டாக இருந்தாலும் சரி நம்மை தொட முடியாது. ஏன்னா நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க. உலகத்தில் இருப்பில் நம்ம இருக்கிற மிகப்பெரியவர். அதனால் தேவன் இந்த 2026 முழுவதுமாக நமக்கு சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் நிம்மதியாகவும் திருப்தியாக இருப்பதற்கு அவர் நம்ம ஆலோசனை கொடுக்கிறார். ஆவிக்குரிய ஆலோசனை நமக்கு கொடுக்கிறார். அது நமக்கு நன்மையாக இருக்கும். பாருங்கள், யாக்கோபு 1:5 படிக்கும் பொழுது, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். பாருங்கள், கேட்கிறதுக்கு தீவிரமாயும். யாராச்சும் ஒருத்தவங்க சொன்னாங்களா, காது கொடுத்து கேளுங்க. ஏதாச்சும் சொன்னால் காது கொடுத்து கேட்கணும். அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஹானர் பண்ணணும். எதனால் இவங்க சொல்கிறாங்க, ஏன் இப்படி கோவப்படுறாங்க, ஏன் இப்படி எரிஞ்சு விடுறாங்க, எதனால சொல்லி அதை குறித்து ஆண்டவரை ஜெபிக்கும் போது ஆண்டவர் கட்டாயம் நல்ல விடுதலை கொடுப்பார். கட்டாயம் பொறுமையாக நம்ம இருக்கணும். நம்ம யாரையும் நியாயம் தீர்த்திடக்கூடாது, யாருக்கும் நம்ம பழி வாங்கிடக்கூடாது. நம்ம அப்படி சொல்லலை. ஒருவேளை நம்ம மனுஷங்க தானே. சில சமயத்தில் குடும்பத்தில் கூட சகோதர சகோதரிகள் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கும் பொழுதோ இல்லை அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயோ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும்போது தீவிரமான வார்த்தைகள், நம்ம கசப்பான வார்த்தைகள், அந்த பயங்கரமான ஒரு கடினமான வார்த்தைகள் பேசும் பொழுது தயவுசெய்து இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து அவனோட ஜெபிங்க. இப்படி நான் பேசிட்டேன், என்னை மன்னிங்க, ஆனாலும் எதனால் நான் இப்படி பேசினேன், எதனால் அவங்க இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் கட்டாயம் அவர் நம்மளுக்கு சொல்லி ஆலோசனை, நீ இப்படி செய்கிறது தப்பு, இதை நீ யோசித்து பாரு, அவன் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லுவார். இல்லை அவங்க சொல்கிறது, அவன் சொல்கிறது கரெக்டு, அவங்க சொல்கிறது கரெக்டு, இதை திருத்திக்கோ, இது என்ன தப்பு இருக்குது, ஒன்றும் ஆயிடாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்ததாக கேட்கிறதுக்கு தீவிரமாக இருக்கணுமா. மற்றவங்க சொன்னால் நம்ம உடனே காது கொடுத்து என்னென்ன அப்சர்வ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ நம்ம மிகவும் நம் வாழ்க்கையில் சமாதானம் நிலவி திருப்தியாக இருக்கும். கோபிக்கிறதுக்கு தாமதம் இருக்க கடவும். பாருங்கள், டக்குன்னு உடனே ஷார்ட் டெம்பராக உடனே மற்றவங்கள குத்துற மாதிரியோ அவங்கள அடிக்கிற மாதிரியோ பேசிடக்கூடாது. அதனால் இந்த 2020 வர விஷயம் நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்போம். ஆண்டவரே, இந்த 2026 முழுவதும் நான் இந்த யாக்கோபு 1:5 படி நான் பேசுகிறதுக்கு நான் பொறுமையாக இருப்பேன், கோபித்து கொள்ள மாட்டேன், மற்றவங்க சொல்கிறத கேட்பேன், மற்றவங்களை மதிப்பேன். ஏசப்பா, என்னை வழி எடுத்துங்க. என்னை மனைவி குடும்பத்தையும் பார்த்து கொண்டு இருக்க சகோதர சகோதரிகளையும் யாராக இருந்தாலும்